யாழ் மருதங்கேணியில் சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் திறந்து வைப்பு. ஜனாதிபதி பதவி காலத்தை 6 வருடங்களாக நீடிக்க ரணில் முயற்சி. பாராளுமன்றத்தில் தீவிரமாக ஆலோசனை நடத்திய மைத்திரி மற்றும் எதிர்க்கட்சியினர். சீர்குலைந்த ஐக்கியத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டும், சிவசக்தி ஆனந்தன் வலியுறுத்து. மன்னார் விடத்தல் தீவை பல்தேசிய நிறுவனங்களுக்கு விற்க முயற்சி, எழுந்துள்ள குற்றச்சாட்டு. வவுனியாவில் நில அதிர்வு. இந்திய துணை தூதரகத்தினால் மன்னாரில் உள்ள ஆதரவற்ற குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைப்பு. ஜாலில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது தாக்குதல், 3 சந்தேகத்தில் கைது. இலங்கை குறித்து கவலை வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பொலிஸ் நிலையத்தில் நேற்று புதிதாக சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மருதங்கேணி போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையில் நேற்று மதியம் 1 மணியளவில் ஆரம்பமான நிகழ்வில் காங்கேசந்துறை காவல் கண்காணிப்பாளர் சந்தனகாமகி கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்தை நாடாபட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் அச்சுவேலி, தெல்லிப்பளை, வல்வெட்டித்துறை, இளவாலை, நெல்லியடி போலீஸ் பொறுப்பதிகாரிகள், வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் தங்கரூபன், போலீஸ் பாதுகாப்பு குழுவினர், வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர், கிராம சேவர்கள், பொதுமக்கள் சிலரும் கலந்து கொண்டனர். பருத்தித்துறை போலீஸ் நிலையத்துடன் இணைக்கப்பட்டிருந்த வடமராட்சி கிழக்கின் வலிக்கண்டி முதல் குடாரப்பு வரையான 8 கிராம சேவர் பிரிவுகளும் சில மாதங்களுக்கு முன்னர் மருதங்கேணி போலீஸ் நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. எனினும் இக்கிராம சேவர் பிரிவுகள் வழமை போன்று பருத்தித்துறை நீதிமன்றத்துடன் இணைக்கப்பட்டு கிளிநொச்சி போலீஸ் அத்தியகச்சர் பிரிவிலிருந்து மாற்றப்பட்டு தற்போது பருத்தித்துறை உதவி போலீஸ் அத்தியகச்சர் பிரிவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டங்களை பயன்படுத்தி தனது பதவி காலத்தை 6 வருடங்களாக நீடிக்க முயற்சிப்பதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை பேராசிரியர் சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அதாவது தமக்கு பின்னர் எவரும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதி முறைமையை முற்றாக நீக்கி பாராளுமன்றத்துக்கு முழு அதிகாரத்தையும் வழங்குவதற்கு ரணில் விக்ரமசிங்க நினைக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அரசியலமைப்பில் திருத்தி 3/2 பெரும்பான்மையை பெற்று மாற்றங்களை கருத்தில் கொண்டு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் நேற்றைய தினம் பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட சிலரும் அருகில் இருந்துள்ளனர். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதி தொடர்பில் சில ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதியை வழங்குவதில் எனக்கு எவ்வித பிரச்சினைகளும் இல்லை, அது அவர்களுக்குள்ள உரிமை. ஆனால் அதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் கதைத்து முடிவொன்றை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசவும் அருகில் இருந்ததாகவும், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்கள் தொடர்பான கேள்வி வரும்போது அது தொடர்பில் அவரது நிலைப்பாட்டை வினவிய போது அவர் மௌனமாக அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அவதானித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, சயித் மௌனமாக கடந்து செல்வதே இந்த விடயத்தில் அவரது சம்மதத்தை தெரிவிக்கத்தான், மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என குறிப்பிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்தினத்தின் சேவை காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கான ஜனாதிபதியின் பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தமிழர்களின் ஆயுத போராட்ட காலகட்டத்தில் போராட்ட அமைப்புகள் பிளவுபட்டு நின்று எமது இலக்கை அடைய முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட போது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் நாயகம் தோழர் க. பத்மநாபா இதற்கு மத்தியில் ஒரு ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு கடும் முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் அடைந்தார் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய இன பிரச்சினையை தோற்றுவித்தவர்கள் சிங்கள பௌத்த மேலாதிக்கவாதிகளாக இருப்பினும் அன்றைய பூகோள அரசியல் சூழலில் அதற்கு எண்ணெய் ஊற்றி இனவாதத்தை அணையாமல் பார்த்து கொண்டது ஏகாதிபத்திய சக்திகள் என்பதை சரியாக இனங்கண்டு ஏகாதிபத்திய சக்திகளுக்கு எதிரான புரட்சிகர அமைப்புகளுடன் கரங்கோத்து ஈழ மக்களின் நண்பர்களையும் எதிரிகளையும் சரியாக அடையாளம் காட்டினார்.
இதன் காரணமாகவே ஏகாதிபத்திய சக்திகளின் சூழ்ச்சிகளால் ஐக்கியம் சிதைக்கப்பட்டு எது தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று தஞ்சமடைந்தோமோ அதே தமிழகத்தில் எமது செயலாளர் நாயகத்துடன் 13 தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதன் விளைவே எமது செயலாளர் நாயகத்தின் மறைவுக்கு காரணமாக அமைந்தது. இன்று அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், கனடா, பிரித்தானியா உள்ளிட்ட சர்வதேச சமூகம் இலங்கையின் மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கும் தென்பகுதி ஜனாதிபதி வேட்பாளர்கள் நாட்கணக்கில் வடக்கில் தங்கியிருந்து தமது பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கும் தமிழ் பொது வேட்பாளர் எண்ணக்கருவும் ஒரு காரணம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ள நிலையில் அதனை வலுப்படுத்துவதற்கு அனைத்து அரசியல் தலைமைகளும் இதய சுத்தியுடன் ஒன்றிணைய வேண்டுமென அறைகூவல் விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். கடற்தொழிலுக்கு மிக அவசியமான மன்னார் விடத்தல் தீவை மக்கள் பினாமியாக பயன்படுத்தி பல்தேசிய நிறுவனங்களுக்கு மறைமுகமாக விற்க திட்டமிடுவதாக கடற்தொழில் கூட்டுறவு சங்க பிரதிநிதி அன்னராசா தெரிவித்துள்ளார். விடத்தல் தீவு குறித்து வட்டமானி அறிவித்தல் தெளிவற்ற முறையில் மக்களை ஏமாற்றுவதற்காக வெளியிடப்பட்டுள்ளது. பூலோக ரீதியில் பெறுமதிமிக்க இந்த இடத்தை பல்தேசிய நிறுவனங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் விற்பனை செய்யும் நடவடிக்கை இந்த அரசாங்கம் மேற்கொள்கிறது. எனவே விடத்தல் தீவை இயற்கையாகவே மின் உற்பத்தி செய்யும் இடமாக பேண வேண்டுமே தவிர அதனை அழிக்க நாம் முயற்சிக்க கூடாது என தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தின் பல இடங்களில் ஏற்பட்ட அதிர்வு நிலநடுக்கமா என்பது பற்றி ஆராயப்படுகிறது. வவுனியா மற்றும் பதவிய பகுதிகளில் இந்த அதிர்வு உணரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நோன்பு பெருநாளை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தினால் மன்னார் மாவட்டத்தில் உள்ள 150 ஆதரவற்ற குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதர் சாய் முரளி, ஆர் நாகராஜன், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மன்னார் இணைப்பாளர் பாரிஸ், மன்னார் மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுல்பிகார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் உரையாற்றிய யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பான அல்லாதா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் மேலும் பல பொதுநல திட்டங்களை நடாத்துவதற்கும் சமூக ஈடுபாட்டை மேம்படுத்துவதற்கும் இந்திய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். யாழில் ஊடகவியலாளர் பிரதீபனின் வீடின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 3 சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில தினங்களுக்கு முன்னர் யாழ் அச்சுவேலியில் ஊடகவியலாளர் பிரதீபனின் இல்லத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி மற்றும் வீட்டில் இருந்த உடைமைகளுக்கு ஒரு கும்பல் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. இவ்வாறு தாக்குதல் நடத்திய குழுவினரை அழைத்து வந்து ஊடகவியலாளரின் வீட்டை அடையாளம் காட்டியவர் மற்றும் தாக்குதல் மேற்கொண்ட 2 என 3 அச்சுவேலி போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டனர். யாழ் தலைமையில் எதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட குழுவுக்கு வெளிநாடு ஒன்றிலிருந்து பணம் வந்துள்ளது என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இலங்கையில் சிக்கன நடவடிக்கைகளின் தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் கவலை வெளியிட்டுள்ளார். குறித்த விடயத்தை அவர் நேற்று இடம்பெற்ற மனித உரிமைகள் பேரவையின் 56வது அமர்வில் உலகளாவிய ரீதியான புதுப்பிப்புகளை வழங்கி உரையாற்றும் போது தெரிவித்தார். இலங்கையின் பேரண்ட பொருளாதார நிலைமை மேம்பட்டுள்ள நிலையிலும் பொருளாதார நெருக்கடியினுள் தாக்கங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சிக்கன நடவடிக்கைகள் ஏழ்மையாக மற்றும் ஏற்கனவே ஓரங்கட்டப்பட்ட குழுக்களை அதிகம் பாதிக்கின்றன. 2021 மற்றும் 23 இடையில் வறுமை விகிதம் 13.1 முதல் 25.9% வரை இரட்டிப்பாகியுள்ளதாகவும் அடுத்த சில ஆண்டுகளில் இந்த நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒக்ஸ்பாம் அமைப்பின் கூற்றுப்படி இந்த தசாப்தத்தின் தொடக்கத்தில் இருந்து உலகின் 5 பணக்கார பில்லியனர்களின் செல்வம் இரட்டிப்பாகியுள்ளது. அதே நேரத்தில் மனித குலத்தில் 60% பேர் ஏழைகளாக மாற்றப்பட்டுள்ளனர். 2019 இருந்ததை விட 4.8 பில்லியன் மக்கள் ஏழ்மை நிலையில் உள்ளனர் என்றும் உலகளவில் ஆண்களும் பெண்களுக்கும் இடையிலான செல்வ இடைவெளி 100 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக விரிவடைந்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக உடன்பாட்டை மீறி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அரசாங்கம் முஸ்லிம்களை இலக்கு வைத்து இனவாத கொள்கையை முன்னெடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோவிட் காலத்தில் தகனமா அல்லது அடக்கமா என்ற பிரச்சினை தொடர்பாக உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் உலகின் பிற நாடுகளால் உலகளாவிய விதிமுறைகள், நடவடிக்கைகள் மற்றும் உலக ஒருமித்த கருத்துக்கள் நிலவி வந்தன. இருந்த போதிலும் அதன் அடிப்படைகளில் முன்னோக்கி செல்லாது தேசிய ரீதியாக நிபுணர் குழு ஒன்றை நியமித்து அவர்களின் பரிந்துரை என்ற பெயரில் செயற்பட்டு முஸ்லிம் மக்களின் உரிமைகள் மீறப்பட்டுள்ளது. இறுதியில் கோட்டபய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் முஸ்லிம் மக்களையும் இஸ்லாமிய மதத்தையும் குறிவைத்து தீவிர இனவாத மற்றும் தீவிர மதவாத நடவடிக்கைகள் முன்னெடுத்து செல்லப்பட்டன.
அவர்களின் கலாச்சாரம் மற்றும் மத அடையாளங்களை அழிக்க வலுவான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இதன் நீட்சியாகவே உலக சுகாதார ஸ்தாபனம் வேண்டாம் என்று கூறிய போதும் கேவலமான செயலில் ஈடுபட்டனர் என தெரிவித்துள்ளார்.